ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வந்துட்டு 12th ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாரும் வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு பையன் நாங்குநேரியை சேர்ந்தவன் வந்துட்டு 600க்கு 469 மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. 78%. உங்களுக்கு தோணும், என்ன இது நார்மல் மார்க் தானேன்னு சொன்னோம். பட் ஆனால் இதுதான் வந்துட்டு மாஸ். திருநெல்வேலிலாம் வந்துட்டு அல்வான்னுவாங்க, வீரன்னுவாங்க. பட் அதில் வந்து இப்போ வந்து மார்க் தான் மாசுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நிரூபிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதுரை. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு டிஎஸ் டாக்டைல்ஸ். நான் உங்கள் தான். ஒரு 8 மாதம் முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு சக மாணவரால் வந்துட்டு பாதிக்கப்பட்டவர் தான் வந்து சின்னதுரை. எது ரீதியான்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரீதியாக, வந்து ஜாதி ரீதியாக வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப அவங்களோட ஆதிக்கத்துக்கு ரொம்ப பாதிப்பானவர். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன். இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வந்துட்டு அந்த ஆதிக்க சாதி மனப்பான்மை உள்ள பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின்னதுரையை வந்துட்டு போய் சிகரெட் வாங்கிட்டு வா, வந்துட்டு அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை வந்து கேஸ்ட் ரீதியாக வந்துட்டு திட்டி, அந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, எனக்கு வந்து ஸ்கூல் மாற்றிருங்க அப்படின்னு அவங்க வீட்டில் கேட்கும்போது, அவங்க அம்மாவும் வந்துட்டு இல்லை, அந்த வேற எங்கன்னா போனீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும், இதுலேயே இது பண்ணுன்ற போது அந்த பையன் வந்து ஒரு 2-3 நாள் ஸ்கூல் போகாமல் இருக்கும்போது அவங்க ஸ்கூல்லேருந்து கேட்டிருக்காங்க, அவங்க ஹெச்எம்லேருந்து அவங்க ஸ்டாஃப்லேருந்து, ஏன் வந்து இந்த பையன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க வீட்லேயும் ஸ்டார்டிங் வந்து ஏதோ சொல்லி மழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் ப்ராப்ளம், ஸ்கூலில் இருக்கிற சக மாணவர் வந்து இவரை வந்து கேஸ்ட் ரீதியாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் வந்துட்டு மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், இந்த ஸ்கூல் போகவே பிடிக்கலன்னு போது அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஒரு எழுதி கொடுங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எழுதி கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் ஹெச்எம்லாம் வந்துட்டு அந்த ஆதிக்க சாதி மனப்பான்மை உள்ள பசங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கேட்டிருக்காங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு ஆக்ஷன் மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவனை கடுப்பாகி இந்த நாங்குநேரியில் அந்த சின்னதுரை அவங்க வீட்டில் நைட்டு 10 மணிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் வெட்டியிருக்காங்க. 3 பேருக்கு அந்த கும்பல்லாம் வந்துட்டு ஆளுங்கன்னா இல்லை, அவனோட கிளாஸ் பசங்க, 12th படிக்கிற பசங்க தான் போயிட்டு வந்துட்டு அவனை வெட்டியிருக்காங்க. அதை அதிர்ச்சியில் பார்த்து அவங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் சின்னதுரை கழுத்தில் வெட்ட வரும்போது தான் வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு தடுக்கும்போது தங்கச்சிக்கும் அடிபட்டுது, அவங்க அப்பாவுக்கும் அடிபட்டிருக்கு. அதனால இதை வந்துட்டு எல்லாரும் அந்த டைம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது நியூஸ். வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி, ஆகஸ்ட் மாதம் 2023. அப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கும்போது அப்போ எல்லாருமே சிஎம் நம்ம ஸ்டாலின் சார் அவரும் வந்துட்டு கால் பண்ணி விசாரிக்கிறதா இருக்கட்டும், வந்துட்டு அவங்க அந்த டைம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனதாக இருக்கட்டும், வந்துட்டு எங்களுக்கு சேஃப்டியே இல்லை இந்த ஊரில், நீங்கள் தான் இது பண்ணணும். அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெட்ட வந்தானுங்களா அவங்க வந்து என்னன்னா, நீங்கள் வந்து எஸ்சி தானே, நீயே வந்துட்டு எங்கள் ஜாதிக்காரங்க வீட்டில் அந்த வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிற, உனக்கு என்ன இவ்வளோ திமிரு, உங்களுக்கு என்ன அவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு அவங்க ஜாதியை சொல்லி திட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சின்ன பொண்ணையும் வந்துட்டு கேட்கும்போது என்ன பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை, அந்த 3 அண்ணன்கள் வந்து வெட்ட வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அதெல்லாம் பேசுனது நம்ம எல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம். வந்துட்டு ஒரு 8 மாதம் நடந்தது. இப்போ வந்துட்டு மார்க் வந்து 12th வந்தோடனே மாஸ் கான்ஸ்டாப்பில் சின்னதுரை அவனை வெட்டினவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்துட்டு ஸ்கூல்லேயே போக முடியாமல் ரொம்ப கையிலன்னா ரொம்ப விட்டுப்பட்டதுனால என்ன பண்ணுறாங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் வந்துட்டு வித் ஸ்டாஃப் டீச்சர்ஸோட ஹெல்ப்போட ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு எழுதியிருக்காரு. அந்த டீச்சர்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் மார்க் எடுத்தோடனே ஃபுல்லாக நியூஸ் சேனலில் எல்லாருமே அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, நெக்ஸ்ட் நான் வந்துட்டு பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்துட்டு இந்த ஆதிக்க சாதி மனப்பான்மை உங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மார்க் மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த சின்னதுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்துட்டு அவங்களும் வந்துட்டு படிக்கணும், அவங்களும் வந்துட்டு முன்னேறணும், வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மாசில் திருநெல்வேலினா வந்துட்டு இனிமேல் வீரம் அல்வாலாம் விட்டுட்டு மார்க் தான். அன்பில், இந்த நியூஸ் பார்த்த அன்பில் மகேஷ் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்வீட் போட்டிருக்காரு, இந்த பையனுக்கு வந்து நாங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், அவர் எந்த காலேஜில் விரும்புகிறாரோ அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் போட்டு நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பட் ஆனால் இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வந்த பையன் அவன் மன ரீதியாக வந்துட்டு இவ்வளோ மார்க் ஒரு 78% எடுக்கிறது அது ஒரு மாசான விஷயம் தானே. அதை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இவங்க என்ன ஆவாங்க, வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு அவேர்னஸாக எல்லாருக்கும் போய் சேரும். வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன்.
இது பண்ணுங்க, வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பை.